இன்றைக்கி வந்து அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் வந்து 3.1 வந்து பார்க்கலாங்க. 3.1ல் நம்ம தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் வந்து என்னதுன்னா எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர். அதாவது கிவன் நம்பர்ஸை வந்து என்னென்னா ப்ராடக்டாக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு சம்மு. இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 24ab² c². இதை வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டராக நம்ம வந்து எழுதணும். 24ab² c² கொடுத்துருக்காங்க. இப்போ 24 வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 2 வந்து 1 டைம்ஸ் போகும், 4 வந்து 2 டைம்ஸ் போகும். அகெயின் வந்து நமக்கு வந்து என்னென்னா 12 கிடச்சிருக்கு. 12 வந்து 2ஆல் அகெயின் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டிவைட் பண்ணுறோம். ஸோ 6 2s are 12. ஸோ பேலன்ஸ் வந்து 6 இருக்குது. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 2s are 6. ஸோ பேலன்ஸ் வந்து 3 இருக்குது. இது வந்து தேர்ட் டேபிளால் போகிறோம். தேர்ட் டேபிளால் 1 டைம் போகுது. ஸோ இது வந்து நமக்கு 1 வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த 24 வந்து எப்படி நம்ம ப்ராடக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னா 2 × 2 × 2 × 3 இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. ஸோ 24 ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டராக எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏ மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து ஸ்கொயர்டு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஏ வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா b² இருக்குது. ஸோ b² வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா b × b. ஸோ இதில் வந்து பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. ஸோ பவரில் 1 இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 பவரை ஆட் பண்ணணும். ஸோ 1 + 1 2. ஸோ அதனால் b × b. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குன்னா c² இருக்குது. c² = த சேம் திங் தான், c⁻1 × c⁻1. ஸோ இதை வந்து என்ன செய்கிறோன்னா இந்த பவர் 2 ஆட் பண்ணால் அதுக்கு c² கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன்சர் வந்து எழுதுகிறோம் 24ab² c². ஸோ 24ஓட வேல்யூ 2 × 2 × 2 × 3. ஸோ அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏல வந்து பவர் எதுவும் இல்லைனாலும் ஏ வந்து அப்படியே போடுறோம். ரெண்டுக்கும் இடையில வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எதுவும் கொடுக்கலைனாலும் அங்கே என்ன மீனிங்னா மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்ட்டு b² வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம், b × b எழுதியிருக்கோம். ஸோ அதனால் b²க்கு பதிலாக b × b போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா c² இருக்குது. c² நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னா c × c எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ c × c. ஸோ இதுதான் 24ab² c² ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். 36x³ y² z. ஸோ அதே வந்து நம்ம எப்படி வந்து ப்ராடக்ட் எடுக்குன்னு பார்க்கலாம். 36x³ y² z. ஃபஸ்ட்டு வந்து இந்த 36 கொடுத்துருக்க நம்பரை வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 36 எதால் டிவைட் பண்ணால் 2 டேபிளாலையும் டிவைட் ஆகும், 4th டேபிளாலையும் டிவைட் ஆகும். நான் வந்து 4th டேபிளால் போட்டிருக்கேன். ஸோ 9 4s are 36. ஸோ வந்து இங்கே 9 இருக்குது. இப்போ 9 வந்து இருக்குது. 9 வந்து எந்த டேபிளால் போடணும், தேர்ட் டேபிளால் போடும். ஸோ 3 3s are 9. பேலன்ஸ் வந்து 3 இருக்குது. ஸோ 3 வந்து அகைன் தேர்ட் டேபிளால் போட்டோம்னா பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. ஸோ 1 இருக்கிறது வரையும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா இதை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து எல்சிஎம் மெத்தட். ஸோ இப்போ இதில் வந்து 36 வந்து டிவைட் பண்ணால் என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிருக்குன்னா 4 × 3 × 3. ஸோ அதை வந்து எழுதியாச்சு. இதுதான் இதோட ஃபேக்டர். 36ஓட ஃபேக்டர் வந்து 4 × 3 × 3. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா x³ இருக்குது. x³ வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா x × x × xன்னு பண்ணலாம். அதாவது x⁻1 x⁻1. ஸோ பவர் 3 ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா y² இருக்குது. y² நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா y × y. ஸோ ஆன்சர் வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா 36x³ y² z இதோட ப்ராடக்ட் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு 36க்குள்ளதை எழுதியாச்சு. 4 × 3 × 3. நெக்ஸ்ட்டு x³ வந்து என்ன இருக்குன்னா x × x × x. அடுத்தது வந்து y²க்கு y × y. மறந்துடாமல் நம்ம வந்து என்ன எழுதிருக்கோம்னா இசட்டை எழுதிக்கணும். இசட்டில் வந்து நமக்கு எதுவும் ப்ராடக்ட் இல்லைனாலும் இசட்டை வந்து ஆன்சரில் வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சம் வந்து 56m(n² p². ஃபஸ்ட்டு வந்து 56 எடுத்துக்கிறோம். 56 வந்து செகண்ட் டேபிளால் ஃபஸ்ட்டு போடுறோம். செகண்ட் டேபிளால் போட்டோம்னா 5 வந்து 2 டைம்ஸ் போகும். ஸோ 2 2s are 4. பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். 1 இருந்தால் 16. ஸோ 8 2s are 16. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டேபிளால் போட்டோம்னா 2 வந்து 1 டைம் போகும், 8 வந்து 4 டைம்ஸ் போகும். ஸோ 14 2s are 28. மறுபடியும் வந்து செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணுறோம். 7 2s are 14. நெக்ஸ்ட் வந்து 7th டேபிளால் போனோம்னா 1 டைம் கிடைக்கும். ஸோ 56ஓட ப்ராடக்ட் வந்து 2 × 2 × 2 × 7. அதை வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா n² p² இருக்குது. எம்மை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து என்னது n² வந்து எப்படி ப்ராடக்ட் எடுக்கிறோன்னா n × n எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து என்ன இருக்குன்னா p² அகைன் வந்து p × p. அதாவது பவரில் 1 இருக்குது, 1 ஆட் பண்ணால் 2. ஸோ p² ப்ராடக்ட் வந்து p × p. ஸோ ஆன்சர் வந்து 56m(n² p²) வந்து ஃபஸ்ட்டு 56க்குள்ளே
ஃபேக்டர் எழுதிக்கிறோம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7. எம் வந்து அப்படியே எழுதிக்கிறோம். எம் வந்து மறந்துடாமல் எழுதிடணும், அதை விட்டுறக்கூடாது. ஸோ எம். நெக்ஸ்ட் வந்து என் ஸ்கொயர். என் ஸ்கொயர்டை என் இன்ட்டு என், பி ஸ்கொயர்டை பி இன்ட்டு பி. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வேல்யூ.